உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரிவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு 4 ரீசன் மட்டும்தான் உண்டு, 4 காரணங்கள் மட்டும்தான் உண்டு. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க, அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம், கஷ்டப்படுறதுக்கு காரணம், முதல் காரணம் பார்த்திங்கன்னா தோஷங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காதுங்க, வளர்ச்சின்றதே இருக்காது. ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்துருக்கள், அதாவது திஷ்டின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம். நாலாவது சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுறதுக்கு 4 காரணம்தான். ஒன்று தோஷங்கள், ரெண்டாவது சதி, மூணாவதுன்றது திசா புத்தி, 4வது சனி, அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல, நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதில்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறதில்ல, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கிறதில்ல, படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம். அப்போ அந்த ஜாதகரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன்று உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க, அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை, புத்திர பாக்கியம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே இன்னொருத்தட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது உங்களோட ஜாதகத்தில் யாருங்க சொன்னது, தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம எதை நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா. அப்போ நாம் இந்த பதிவில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க, பலன் சொல்லலை, லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம். அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம், அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது செவ்வாய் தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தார தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம், எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் காலசர்ப தோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வர்க்க தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க, பெண் சாபம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம். அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா சகட தோஷம், எங்கே இருந்தால் சகட தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும், அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்ன்றது 1ஆம் இடம். அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும்
நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றது என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இதே போக ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதே நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க, மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இது மாதிரி அந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்து பாருங்கள். அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், இன்றைக்கி நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல், அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம்தான். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இப்போ ஒரு உதாரணம், குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க. குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தள்ளி போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செய்வோம். அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் 4 காரணம் நல்லா இருக்கணும். நான் சொன்னது தோஷம் இல்லாமல், திசா புத்தி நல்லா இருந்து, மனிதலாக்கில் சதி இல்லாமல், சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் வளர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால், அதாவதுன்றது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக கன்னி லக்னம் அப்படின்னா ஆணிலிருந்து பெண்ணு வரைக்கும், குழந்தைங்களிலிருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே பலன்தான். அதாவது வயசு வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, திசாபுத்தி வெவ்வேறையாக இருக்கலாமே தவிர, ஆனால் பலன்கள்ன்றது தோஷங்கன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். இது மாறாது. அப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன தோஷம் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் சொல்கிறேங்க. உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றது ஒரு நல்ல தீர்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம். சரிங்களா? அதே சமயத்தில் கன்னி லக்னம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தோஷம் பார்க்குறோன்னா நாகதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம்.
நாகதோஷம்னா என்ன? நாகதோஷம்னாலும் ராகு கேதுனாலும் ஒன்று தான். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொருத்தம் பார்க்கும்போது ஜோசியர் சொல்லுவாங்க, அம்மா இந்த ஜாதகத்துக்கு நாகதோஷம் இருக்குது, ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் இடத்துல ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும், 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் 8ஆம் இடத்துல கேது இருக்கும். அதாவது 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். அப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ 1ஆம் இடம் அப்படின்னா இப்போ உங்கள் ராசி கன்னி ராசியில், அதாவது உங்கள் கன்னி லக்னத்தில். 2ஆம் இடம் சொல்கிறது துலா ராசியில். சரிங்களா? அப்போ கன்னியில் இருந்தால் அடுத்தது 7ஆம் இடம் மீன ராசியில் இருக்கும். 2ஆம் இடம் துலா ராசியில் இருந்தால் அடுத்தது 12ஆம் இடம் சிம்ம ராசியில் இருக்கும். அப்போ உங்களுக்கு கன்னிலேயோ அடுத்தது துலாம் ராசியிலேயோ அடுத்தது மீன ராசியிலேயோ அதுக்கு அடுத்தது மேச ராசியிலேயோ ராகுவோ கேதுவோ, நான் சொல்கிறேன் இந்த 4 வீட்டில், ஏன்னா எப்பயுமே 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். அப்படி இருந்தால் இதுக்கு பேர் தான், அதாவது நாகதோஷம், திருமணத்துக்கு தடையாகிற தோஷம். சரிங்களா? அடுத்த தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். 2வது தோஷம் செவ்வாய் தோஷம். இப்போ பொதுவாக செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம். அப்போ உங்கள் கன்னி லக்னத்துக்கு எந்தெந்த ராசியில் இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல துலா ராசியிலையோ, 2வது ராசி துலா ராசியிலையோ, 4வது ராசி தனுசு ராசியிலையோ, அடுத்தது 7வது ராசி மீன ராசியிலையோ, 8வது ராசி மேச ராசியிலையோ, அடுத்தது 12வது ராசி சிம்ம ராசியிலையோ செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இது செவ்வாய் தோஷம். சரிங்களா? அடுத்த தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார தோஷம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணி கூட நிம்மதி இல்லாத கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, டைவர்ஸ் ஆகிருக்கும், பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொண்டு போய் ஜாதகம் கொடுத்து கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா இந்த ஜாதகம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, அதனால இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தால் தாரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரதோஷம் அப்படின்னா நம்ம லக்னம்ன்றது கன்னி லக்னம், 7ஆம் இடம் 8ஆம் இடம். பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது என்ன ராசின்னா இன்றைக்கி உங்களுக்கு மீன ராசி, 8ஆம் இடம் சொல்கிறது மேச ராசி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், மீன ராசியிலையோ மேச ராசியிலையோ, அதாவதுன்றது சனியோ சுக்கிரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தார தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோஷத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மரம் வச்சு தாலி கட்டிட்டு அந்த வாழை மரம் வெட்டிட்டு பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த தார தோஷம். சரிங்களா? அடுத்த தோஷம்ன்றது புத்தர தோஷம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் இல்லை, 5-6 வருஷம் இல்லை, ஏன் 10-15 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சிலருக்கு பிறகு ஆண் வாரிசு இருக்கும், பெண் வாரிசு இருக்காது. ஒரு சிலருக்கு பெண் வாரிசு இருக்கும், ஆனால் ஆண் வாரிசு இருக்காது. இதுக்கு என்ன காரணம் கொண்டு போய் ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேட்டோம்னா, இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் உண்டு, அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் இடத்துல என்னென்ன இருந்தால் தோஷம், அது உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடம் சொல்கிறது உங்களுக்கு மகர ராசி. மகர ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். அப்போ நம்ம ராசிக்கு 5வது, அதாவது நம்ம லக்னத்துக்கு 5வது வீட்டில், புரியுதுங்களா, ராகு கேது சனி குரு ஏதாவது ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் புத்திர தோஷம். இதனால தான் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு தடையாகும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது வர்க்க தோஷம். நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு பூரி புண்ணி சாபம் இருக்குது, பித்ருக்கள் சாபம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, முன்னோர்கள் இறந்த நேரம் சரியில்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தால் பித்ருக்கள் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 நம்ம லக்னத்துக்கு 5, 7, 9 எல்லாமே நம்ம லக்னத்தை அடிப்படையாக தான் எடுத்துக்கணும், ராசிக்கே போகக்கூடாது. அப்போ நம்ம லக்னத்துக்கு 5, 7, 9 வரும்போது சூரியனும் சனியும், சனி சூரியன் இந்த 2 கிரகம் ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் தான்
அதாவதுன்றது வர்க்க தோஷம். அப்போ 5வது வீடு எந்த வீடு? உங்களுக்கு மகர ராசியில். மகர ராசியில் சனியும் சூரியன் சேர்ந்திருந்தாலும் சரி, அடுத்தது மேன ராசியில் சனி சூரியன் சேர்ந்திருந்தாலும் சரி, அடுத்தது வந்து ரிஷப ராசியில் சனி சூரியன் சேர்ந்திருந்தாலும் சரி, இதுக்கு பேர் தான் அதாவது வர்க்க தோஷம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம்ன்றது அதாவது சொல்கிறது எப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உபய லக்னம்னு சொல்லுவாங்க. கன்னி லக்னம் உபய லக்னம். கன்னி லக்னம் உபய லக்னம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 7-11 கூடையவன் மாரகாதிபதி. பொதுவாக கன்னி லக்னம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி 7-11 கூடையவன் மாரகாதிபதி. மாரகாதிபதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேன ராசி. உங்களுக்கு 7வது ராசி மேன ராசி இல்லையா? அந்த மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ குரு திசையோ குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ நடந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சுய திசா புத்தி அதாவது குரு திசா புத்தி நடக்கும்போது எதாவது பலன் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுத்துருக்க மாட்டார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி கடகராசி. 11வது ராசி உங்களுக்கு கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ அந்த சந்திரனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தாலும் பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு குரு சந்திரன் இந்த 2 பேருமே உங்களுக்கு யாருன்னா மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதி உங்கள் லக்னத்துக்கு 10வது ராசியில். 10வது ராசின்னா எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அந்த மிதுன ராசியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குருவோ சந்திரனோ உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசியில் இருந்தால் இதுக்கு பேரும் வர்க்க தோஷம்தான். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பொதுவாகவே இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி 3, 6, 8, 12 அந்த 3, 6, 8, 12ஆம் இடத்துல அப்போ 3வது ராசின்னா யாருது? விருச்சக ராசி. உங்களுக்கு 6வது ராசி யாருன்னா கும்பராசி. அடுத்தது 8வது ராசின்னா மேச ராசி. 12வது ராசி எப்படின்னா சிம்ம ராசி. அப்போ நான் சொல்கிற மாதிரி விருச்சிக ராசியிலேயோ கும்ப ராசியிலேயோ மேச ராசியிலேயோ சிம்ம ராசியிலேயோ குரு பகவான் இருந்துட்டார்னா அதாவது குரு இருந்தார்னா அதுக்கு பேர் வந்து என்ன தெரியுங்களா? சகட தோஷம்னு சொல்லுவாங்க. சகட தோஷம்னா உடல் உபாதிகள். பிறக்கும்போதே நலிநலக்கத்தோடு பிறக்கிறது, அடிக்கடி உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு பேர் வந்து சகட தோஷம். சரிங்களா? இது இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னாலும் சரி சனியும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போக ராகுலிருந்து கேதுக்குள்ளார எப்பயுமே ராகு கேது வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியாது, அப்படியே நேர் ஆப்போசிட்டு. சரிங்களா? அப்போ அந்த நேர் ஆப்போசிட்டில் வர கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது மட்டும்தான். இங்கே ராகு மாறினா அடுத்து கேது இங்கே உடனே பின்னாடி மாறிடுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகுக்கும் இந்த கேதுக்கு உள்ளாரையே எல்லா கிரகம் அடங்கியிருந்தா அது உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகத்திலலாம் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். ராகு கேதுக்கு உள்ளார எல்லா கிரகம் அடங்கியிருந்தா அதுக்கு பேர் வந்து கால சர்ப்ப தோஷம். சரிங்களா? அதே ஒரு சிலருக்கு மாறி இருந்தால் கால சர்ப்ப யோகம்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம். அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ராகு கேதுக்கு உள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கக்கூடாது. அப்படி அடங்கிட்டால் அதுக்கு பேர் மேக்சிமம் தோஷம். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்காது, நல்ல முன்னேற்றம் இருக்காது. அதாவதுன்றது படிப்புக்கு தகுந்த பலன் இருக்காது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க தவிர எனக்கு ஒரு மனுஷன் போல் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இல்லை, என்னால் வாழ முடியல, வளர முடியல, என்னால் சாதிக்க முடியல, புலம்பிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டியது தான். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுபோல் நம்ம ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதுக்கு என்ன ஒரு வழிமுறை, இதுக்கு எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கு என்ன பரிகாரங்கள் முறையாக ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம். சரிங்களா?
அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கிட்ட தான் நீங்கள் கொடுத்து ஜாதகம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு இது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்ன ஏதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோக்களாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஆல் ஆப்ஷன் பட்டனை கொடுத்துக்கிட்டு சரிங்களா? ஆனால் கரெக்டான்றது நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்து இது போல் வீடியோக்கள் பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவதுன்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.